ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. இதே அபிஷேகத்தோட அந்த ஆவியானவருடைய துணையோட இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்க நாவு ஆவியில நிரம்பிக்கிட்டே இருக்கட்டும். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க. யார் வந்திருக்கா, யார் என்ன பேசுறா, இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கிற நேரம் இல்லை. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அப்படியே தேவ பிரசன்னத்தோட இந்த வசனத்தை கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போமா? கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகும். எல்லாரும் இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் மகிமை சொல்லுங்க. என்ன ஆகும்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை இந்த ஆண்டில தேவனுடைய சமூகத்தில் ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிற இந்த திருச்சபையை பார்த்து, இந்த ஊழியக்காரர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து தேவன் நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எல்லையை கர்த்தர் பெருக பண்ண வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ள, ஆத்தும பாரம் உள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்புகிற தேவ ஜனங்களை பார்த்து ஒரு வாக்கு உரைக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இந்த வருஷத்துல கர்த்தர் வெளியரங்கமாக செய்வாராக. தலைக்கு மேல கையை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவரும் அதை காண போகிறார்கள். இந்த சபையில கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக, உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக, உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக, தேவன் எதை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ இந்த ஆண்டில் இந்த திருச்சபையின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, ஊழியக்காரிகள் மூலமாக, திருச்சபை ஜனங்கள் மூலமாக, நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக தேவ பிள்ளையே, தேவ மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்படும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி மகிமை வெளிப்படணும்பா, மகிமை வெளிப்படணும்பா, மகிமை வெளிப்படணும்பா. மகிமை இல்லாத வாழ்க்கை நான் வாழக்கூடாது, மகிமை இல்லாம இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தை உணர முடியாத அனுபவம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவ மகிமை வெளிப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையில, என் வேலையில, என் ஊழியத்தில், என் தனிப்பட்ட டீலிங்ஸ்ல, என்னுடைய ப்ரொஃபஷன்ல, ஓ ஹல்லேலூயா, என்னுடைய சூழ்நிலைகளில தேவ மகிமை வெளிப்படுவதாக. என் வீட்டில தேவ மகிமை வெளிப்படுவதாக. என் ஆளுகையில தேவ மகிமை வெளிப்படுவதாக. என் பிள்ளைங்க வாழ்க்கையில தேவ மகிமை வெளியரங்கமாவதாக. ரபா ஷபா ரிகபல ரபா. ஹல்லேலூயா. நான் வாஞ்சிக்கிறேன் என் ஊழியத்துல பெகின் மகிமைப்படக்கூடாது, பெகினோட மகிமை வெளியரங்கமாக கூடாது. இந்த பாஸ்டர் நல்லா பாடினாரு, இந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணாருங்கிற என் மகிமை வெளிப்பட்டா அது அவ்வளவுதான். ஆனா என் மூலமா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானா ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், ஜனங்கள் பாவ அறிக்கை பண்ணுவாங்க, ஜனங்க மனம் திரும்புவாங்க, ஜனங்க ஊழியத்துக்கு வருவாங்க, ஜனங்க ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணிப்பாங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏனென்றால் என்னால் முடியாதது தேவனால் மட்டும்தான் முடியும். தேவனுடைய மகிமை தான் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஆவிக்குரிய சபையாகிய நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும், என்ன வேலை செஞ்சாலும், ஒரு மர வேலை செய்யலாம்,
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு கம்பெனியில இருக்கலாம், ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யலாம், ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யலாம், அல்லது ஒரு கை தொழில் செஞ்சிட்டு இருக்கலாம், அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு டெய்லி கூலி வேலை செய்யலாம். ஆனா எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல நீ அல்ல, உன் நிக்கிற ஸ்தானத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. உன் டிராவல்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. நீங்க வாயை திறந்து 2 வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தையில தேவ மகிமை வெளிப்படுவதாக. உங்க பாட்டுல தேவ மகிமை வெளிப்படுவதாக. உன் படிப்புல தேவ மகிமை வெளிப்படுவதாக. உன் குடும்பத்துல எஸ் கை தட்டி துதிச்சுக்கிட்டே இருங்க. ரிசீவ் பண்ணுங்க. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் சொல்றார், நான் செய்வார். கர்த்தர் செய்வார். இந்த நாட்களுக்கு பிறகு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சாதாரணமா ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பெரிய விளைவுகளை கர்த்தர் தர போறாரு. பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது, பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது. தேவ கிரியை வெளிப்பட போகுது. விசுவாசிச்சாதான் துதிப்பீங்க, விசுவாசிச்சாதான் துதிப்பீங்க. இத பேசும்போதே நான் விசுவாசிக்கிறேன். என் ஊழியத்துல நடக்கணும்பா, என் திருச்சபையில நடக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே. நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்க கூடாது. நான் ஏதோ இடத்தை நிரப்புகிற ஊழியக்காரனா இருக்க கூடாது. பட்டணத்தில் இருக்கிற 10 ஊழியக்காரன்ல 11ஆவதா நான் இருக்க கூடாது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற ஒரு ஊழியத்தை நான் செய்யணும். ஹல்லேலூயா. உன் கம்பெனில 1000 பேர் வேலை செஞ்சா 1000த்துல ஒருத்தனா நீ இருக்க கூடாது. 100 பேர்ல நீ ஒருத்தனா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பவுல் கப்பல்ல போன போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அத்தனை பேர் மரணத்துக்கு பயந்து ஓலமிட்ட போது ஒருவன் சொல்லுகிறான், புசியுங்கள், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட கீழே விழாதுன்னு சொல்றான் பாருங்க. அதுதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற அனுபவம். நீ தனியாய் நில், உலகத்தோடு அல்ல. திருச்சபை தனியா நிக்கட்டும், கர்த்தருடைய பிரதிநிதியா இருக்கட்டும். கிரைஸ்ட் அம்பாசிடரா நிப்பீங்களாக. கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ், தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், தேவனுடைய கிரியையை இந்த உலகத்தில் நடப்பிக்கிற சந்ததிகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவாராக. தங்கச்சி, வாலிப பிள்ளை, உன்னை பார்த்து சொல்றேன், உன் வாழ்க்கை ஒரு ஆர்டினரி வாழ்க்கையா இருக்க கூடாது. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையா இருக்கணும். வாலிப தம்பி, உன் வாழ்க்கை கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிற எக்ஸ்ட்ராடினரி லைஃபா இருக்கணும். சும்மா எல்லார போல நானும் பிறந்தேன், எல்லார போல நானும் வாழ்ந்தேன், எல்லார போல நானும் கல்யாணம் பண்ணேன், எல்லார போல நானும் வேலை செஞ்சேன், எல்லார போல நானும் சம்பாதிச்சேன், எல்லார போல நானும் வீடு கட்டினேன், எல்லார போல நானும் செத்து போனேன்னு ஒரு கிறிஸ்தவன் சாக கூடாது. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அழைப்பு பெரியது. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் பெரியது. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் மாறாதது. கையை தட்டி துதி. நீ சாக பிறந்தவன் அல்ல, நீ தோற்று போக பிறந்தவன் அல்ல. ஆர்டினரி லைஃபுக்கா கர்த்தர் உன்னை அழைக்கல. சகோதரனே, சகோதரியே, பிரத்யட்சமாய் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் உன்னை சுத்தி இருக்கும் போது, எத்தனையோ ஜனங்களோடு சேர்ந்துதான் நீனும் விக்கிரகத்தை கும்பிட்டு வந்த. ஆனா கர்த்தர் உன்னை மட்டும் தெரிந்தெடுத்தாரு. ஏன்? மூலமா கர்த்தர் விசேஷித்த கிரியையை, தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்க கர்த்தர் விரும்புகிறார். அற்பமான உன்னை கொண்டு, அற்பமான உன்னை கொண்டு, ஒண்ணுமில்லாத உன்னை கொண்டு, அடிமையான உன்னை கொண்டு, பணம் இல்ல, காசு இல்ல, பேர் இல்ல, புகழ் இல்ல, வீடு இல்ல, ஒண்ணும் இல்ல, வாழணுமான்னு நினைக்கிற, ஆனா கர்த்தர் சொல்றாரு, அற்பமான உன்னை அற்புதமாய் மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ வெட்கப்பட்ட ஸ்தானத்தில் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று ஜனங்களை கர்த்தர் சொல்ல வைப்பார். துதி துதி துதி. நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்கிறேன். தலை குனிஞ்ச இடத்துல தலையை நிமிர வைப்பார். அவமானப்பட்ட இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவார். எந்த இடத்துல இருந்து துரத்தப்பட்டியோ அதே இடத்துல திரும்ப கர்த்தர் உன்னை நிறுத்துவார். சபையே, ரீபா ராகாமா ஷகாதானா ரீபா லாராபா, துதிச்சுக்கிட்டே ரிசீவ் பண்ணிக்கிட்டே.
எஸ், ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன். தங்கச்சி, கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஆகாதவள்னு சொல்லாத தம்பி. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை தம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை வேறு பிரிக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் டாக்டர் ஆகலாம், எல்லாரும் இன்ஜினியர் ஆகலாம், எல்லாரும் கலெக்டர் ஆகலாம், எல்லாரும் எல்லா வேலைக்கும் வரலாம். ஆனா ஊழியக்காரனா வரணும்னா விசேஷித்த அழைப்பு இருந்தா தான் வர முடியும். இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய வேலையை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்பட செய்ய. ராபா ராகாமா ஷகாதானா. துதி சபையே, சகோதரியே, வாலிப பிராயத்துல பண்ண உடன்படிக்கையை மறந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, வாலிப பிராயத்தில் அர்ப்பணிச்ச அர்ப்பணிப்பை மறந்து உட்கார்ந்து இருக்கிற, வாலிப பிராயத்தில் ஒப்பு கொடுத்ததை மறந்து லைஃப் செட்டில்டுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகிமை உன் மூலமா வெளியரங்கமாக வேண்டும் என்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அர்ப்பணிப்பாயா? கர்த்தர் எதிர்பார்ப்ப நிறைவேற்றுவாயா? தேவனுடைய தாகத்தை தீர்ப்பாயா? தேவனுடைய வல்லமை விளங்கும் ஆயுதமா நீ நிற்பாயா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையே, வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சின்ன பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ரீபா ராகாமா ஷகாதானா. ரீபா லா ராகா தியாந்த ரபௌ ஷகாதானா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக எல்லா தேசமும் அதை பார்க்க. ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவான் பந்தி விசாரணை பண்றதை விட்டுவிட்டு தேசத்துக்குள்ள போய் பலத்த அற்புதங்களையும் பலத்த அடையாளங்களையும் செய்தானா. தேசம் எல்லாம் அதை பார்த்தது. உன் மூலமா கர்த்தருடைய வல்லமை மகிமை வெளியரங்கமாவதை தேசங்கள் பார்க்க போகிறது. ரபா ஷகாதானா ரீபா லா ராகாதானா. ரீபா லாரா பௌதானா ரியாந்தா ராபா. கர்த்தர் காண செய்வார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசி வரி சொல்லுகிறது, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம்? மகிமை வெளியரங்கமாகும் என்கிற வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் வருகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், இப்படி ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று. அந்த யோவான் ஸ்நானகன் வந்தாரா? வந்தார். சொன்னார். மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்னார். அந்த மகிமை என்னது தெரியுமா? இயேசுதான் அந்த மகிமை. கையை தட்டி கதற துதிங்க பார்க்கலாம். இயேசுதான் அந்த மகிமை. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஞான ஸ்நானம் பெரும்படியாய் இயேசு அந்த வனாந்திரத்திலே யோவான் ஸ்நானனிடத்திலே வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவின் பிறப்பிலே மகிமை வெளிப்பட்டது. இயேசுடைய ஊழியத்திலே மகிமை வெளிப்பட்டது. இயேசுடைய மரணத்திலே மகிமை வெளிப்பட்டது. இயேசுடைய உயிர்த்தெழுதலிலே மகிமை வெளிப்பட்டது. இன்னைக்கு அவர் மகிமையின் தேவனாய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்முடைய மத்தியில் இருக்கிற உங்க பக்கத்தில் இருக்கிறார். இவங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்க பக்கத்தில் கொஞ்சம் பாருங்க. இந்த சிஸ்டர் இல்ல, பிரதர் இல்ல, இயேசு இருக்கிறார் நடுவுல. கையை தட்டி கத்தற துதி பார்க்கலாம். இயேசு இருக்கிறாரு, உன் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். துதிங்க கையை தட்டி. உங்க கூட இயேசு இருக்கிறார். அந்த மகிமை இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசுதான் மகிமை. இயேசுதான் மகிமை. எத்தனை பேர் இந்த மகிமையை சுமக்க விரும்புறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது வந்த மாதிரி போக கூடாது, மகிமையோட போனோம். ஆமா, தனியா போனாலும் பேசிக்கிட்டே போனோம். வீட்டுக்கு தனியா தானே போவீங்க, போகும்போது பேசிக்கிட்டே போனோம்.
ஆமா, உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கலாம் கேட்கணும், என்ன லூசு பிடிச்சிச்சா உனக்கு, யார்கிட்ட பேசிட்டு வர? அப்ப நீங்க சொல்லணும், உனக்கு தெரியல, என் கூட ஒரு மகிமை வருது, ஒரு மகிமை வருது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின மகிமை, தேவ சமூகம். அந்த மோசே சொல்றான், அப்பா நீங்க தூதன் அனுப்புங்க, எவனை வேணாலும் அனுப்புங்க, நாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்ப மாட்டோம். உங்க மகிமை எனக்கு முன்னாடி போலன்னா, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போலன்னா, இந்த இடத்தை விட்டு நாங்க ஒரு ஸ்டெப்பு கூட நாங்க வைக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்க மகிமை எங்க கூட அனுப்புங்க ஆண்டவரே. எனக்கு அந்த மகிமை உங்க கூட வருவதாக. உன்னை விசேஷப்படுத்தி காண்பிக்கிற மகிமை, உன்னை உயர்ந்தவனாய் காண்பிக்கிற மகிமை, தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை தருகிற மகிமை. இதுவரையில் நிறைய பேர் உன்னை அற்பமா நினைக்கிறாங்க. கிறிஸ்தவங்கிறதுனாலேயே நீ அற்பமாய் நினைக்கப்படுகிறாய், கிறிஸ்தவங்கிறதுனாலே அவமானப்படுத்தப்படுகிறாய், கிறிஸ்தவங்கிறதுனாலேயே வெறுக்கப்படுகிறாய். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ கிறிஸ்தவன் என்கிறதுனால உன்னை கனப்படுத்துகிற நாட்கள் வரும். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ரபா ஷாகா தானா ரீகாபா. கர்த்தர் கிறிஸ்தவர்களை குறித்த பயத்தை தேசத்துல கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலாந்து ராணி சொல்றா, நான் எந்த தேசத்தின் படையை கண்டும் பயப்பட மாட்டேன், ஆனால் ஜான் நாக்ஸினுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்றேன். ஹல்லேலூயா. ஜான் நாக்ஸ் என்கிற ஊழியக்காரனுடைய முழங்காலை பத்தி சொல்லும்போது இங்கிலாந்து ராணி சொல்றா, நான் எந்த தேசத்தின் படையும் எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அதை விட சிறந்த ஆயுதங்கள் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா நான் ஒன்றுக்கு பயப்படுகிறேன், எங்க தேசத்தில் இருக்கிற ஜான் நாக்ஸ் என்கிற ஊழியக்காரனுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன். இதான் மகிமை வெளியரங்கமாகிற அனுபவம். உன் முழங்காலுக்கு கர்த்தர் பதில் தர போறாரு, உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்க போறாரு. நீ விரும்புகிறபடி கர்த்தர் தேசத்துல ஒரு எழுப்புதலின் தீய கர்த்தர் பச்ச வைக்க போறாரு. துதிக்கிறீங்களா? விரும்புறீங்களா? உங்க கூட உயிர் தெழுந்த தேவ பிரசன்னம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல சத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் என்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, எல்லா மதத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மற்ற மத நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாங்க. நெத்தியில வச்சிருக்கிறாங்க, ட்ரெஸ்ல வச்சிருக்கிறாங்க, கையில வச்சிருக்கிறாங்க, கழுத்துல வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல அடையாளங்கள் தலையில வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய மத அடையாளங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவை தொங்கணும்ல, அதுல ஒரு டாலர் இருக்கணும்ல. கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவனுடைய அடையாளம் அவன் மேல மகிமை இருக்கணும், மகிமை இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவன். சிலுவை தொங்க போடுறவன் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவங்கிற பேர் வச்சிருக்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஜோசப், மேரி, மாலா, ஹல்லேலூயா, தாமஸ், எட்வின், ஹல்லேலூயா, ஜோசப், ஜேக்கப் எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த பேர்ல இங்க யாராவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நீங்க கிடையாது. நீங்க கிடையாதுன்னா நான் சொன்னது நீங்க கிடையாது, நீங்க கிறிஸ்தவங்க தான். ஹல்லேலூயா. இந்த பேரல்ல கிறிஸ்தவன். இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்தவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுது தெரியுமா? பேரை வச்சு ஜட்ஜ் பண்ணுது. பேரை வச்சு, இந்த பேர் உள்ளவன் என்னப்பா நீ இது பண்ற அது பண்ற, நீ கிறிஸ்தவன் இல்ல ஐயா. கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது ஐயா. கிறிஸ்தவனுடைய அடையாளம் அவன் மேல தேவனுடைய மகிமை இருக்கணும், அவன் மேல தேவனுடைய மகிமை இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெப ஆவி இருக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழியணும். அதுதான் கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகாய் 2:9 சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல, பிந்தின ஆலயத்தின் மகிமை. ஏன் இவ்வளவு சத்தம், இவ்வளவு பயங்கர டல்லா சோர்பா? ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டில் அட்மிட் ஆனவங்க மாதிரி பேசுறீங்களே, நல்ல கத்தி சொல்லுங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரா? யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், 2025 விட 2026 மகிமை பெரிதாக இருப்பதாக. இதுவரை இருந்த நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தின் மகிமையை விட வருகிற இந்த புதிய ஆண்டின் மகிமை பெரிதாக இருப்பதாக.
இதுவரை இருந்த நம்முடைய ஜெபத்தின் மகிமையை விட இனிமே நம்முடைய ஜெப ஆவியின் மகிமை பெரிதாய் இருப்பதாக. இனி இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை விட இனி வருகிற கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிமை பெரிதாய் இருப்பதாக. இதுவரை நமக்கு நம்ம செய்த ஊழியத்தை விட இனி நாம் செய்ய போகிற ஊழியத்தின் மகிமை எப்படி இருக்கணும்? பெரிதா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை இருந்த ஆலயத்தின் மகிமை அல்ல, பிந்தின ஆலயம். எல்லாம் சொல்லுங்க, பிந்தின ஆலயம். சத்தமா சொல்லுங்க, பிந்தின ஆலயம். சத்தமா சொல்லுங்க, பிந்தின ஆலயம். எது ஆலயம்? எல்லாம் பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நம்ம தான் ஆலயம்னு சொல்லுங்க. நம்ம தான் ஆலயம். ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் a temple of God. கட்டுமான பணி தேவனுடைய ஆலயம் அல்ல. ஆமா, நல்ல ஆலயத்தை கத்த தந்திருக்கிறதுக்காக சோத்திரம். அது ஆலயம் அல்ல. அது இனிமே நிறைஞ்சு வழிஞ்சிருச்சுன்னா இடிச்சு வேற பெருசா கட்டணும். வேற அடுத்து 2 ஏக்கருக்கு மூவ் ஆகணும், 5 ஏக்கருக்கு மூவ் ஆகணும். ஹல்லேலூயா. என்ன மூவ் ஆகணுமா வேண்டாமா? அட போங்க பாஸ், நாங்களே கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், இடிக்கணுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். எத்தனை பேர் பெருசாக்கணும்னு விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வருத்தத்தோட சொல்றீங்க அல்லேலூயா. கர்த்தர் எக்ஸ்டென்ஷனை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த ஆலயம் அல்ல, ஆலயம் எது தெரியுமா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? நீங்க தான் கர்த்தருடைய ஆலயம். இன்னைக்கு நான் இப்ப சொல்றேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இனி வருகிற நாட்கள் மகிமை நிறைந்த நாட்களாக இருப்பதாக, தேவ வல்லமை வெளிப்படுகிற நாட்களாக. எஸ், ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய நாமத்தினால அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை விரும்புறாங்க, நிறைய பேர் ஆராதனையை விரும்புறாங்க, நிறைய பேர் ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை விரும்ப. ஞாயிற்றுக்கிழமை போனா சர்ச்சுக்கு வரணும், திரும்ப வரணும், அப்புறம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாஸ்டர், we are so busy. நாங்க ரொம்ப பிஸி. ஞாயிற்றுக்கிழமை வருவோம், எங்களை பார்த்துக்கோங்க, காலையில் கூட்டத்துக்கெல்லாம் வர முடியாது. அல்லேலூயா. நம்மளை தான் சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களை தான் சொல்கிறேன். அல்லேலூயா. வராதவங்களை சொல்கிறேன். காலையில் கூட்டம்லாம் வர முடியுங்க, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நேரம் வர்றதே பெரிய விஷயம், கிருபைன்னு நினச்சிக்கோங்க. வந்தது பெரிய பாக்கியம் நினச்சிக்கோங்க. வரலைன்னா அடுத்த வாரம் வருவேன், எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வரணும், ஏதோ ஒன்று பாட்டை பாடினோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, டைமை பார்த்தோமா, என்ன இவர் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுறாரு, டைமுக்கு முடிச்சாதானே மாட்டுக்கறி ஆட்டுக்கறி போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சமைக்க முடியும். லேட் பண்றாரு, லேட்டாக சேர்ல அப்படியே நெளிய ஆரம்பிக்கிறாப்புல விசுவாசி, முடிக்க மாட்டேங்கிறார. மணியை பார்க்கறது, பாஸ்டர் பார்க்குற மாதிரியே மணியை பார்ப்பாங்க. எங்களுக்கு தெரியும், நாங்களும் பார்த்துட்டு தானே பிரசங்கம் பண்றோம். பாஸ்டர் ஒருவேளை கவனிக்கலையோ அப்படின்னு மணியை பார்ப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபை இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் இதை எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷனல் சர்வீஸ், ஒரு பாரம்பரிய ஆராதனை, பாரம்பரிய ஒரு பழக்க வழக்கம், பாரம்பரிய கிறிஸ்தவ அனுபவம், பாரம்பரியத்தின்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து சைன் வைக்கிறது அதல்ல. ஒவ்வொரு செகண்டும் அப்பாவோட கையை பிடிச்சு தேவனோடு உள்ள உறவுல அற்புதமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையில் எந்த பிரசன்னத்தை உணர்றீங்களோ அதே பிரசன்னத்தை உன் வீட்டில் உணரணும். அதே பிரசன்னத்தை உங்க கிச்சன்ல சாம்பார் வைக்கும் போது உணரணும். அதே பிரசன்னத்தை உங்க பெட்ரூம்ல நீங்க தூங்கும் போது உணரணும். அதே பிரசன்னத்தை டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்து நீ டிராவல் பண்ணும்போது உன் இடத்துல அந்த மகிமையை நீ உணரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை இல்லாம ஒரு நிமிஷம் கூட ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது. இங்க ஒரு பேச்சு, வீட்டுக்கு போனா ஒரு பேச்சு. இங்க நல்ல வார்த்தை, வீட்டில் கெட்ட வார்த்தை. இங்க பரிசுத்தம், வீட்டுக்கு போனா அசுத்தம்.
அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறாப்புல பச்சவந்தி மாதிரி, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிடுறான். இங்க வந்தா அப்படியே மெய் சிலிர்க்குது, அப்படியே கையில முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது, அப்படியே அப்படியே ஆண்டவோட பிரசனத்தில் அப்படியே குதிக்கிறது. வீட்டில் போனால் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கிறது. சரி ரைட் விடுங்க, ஹல்லேலூயா. பாஸ்டர் நாங்கெல்லாம் மிதிக்கல, அவரு தான் மிதிக்கிறாரு. அப்படியா? யாரையோ மிதிக்கிறாங்க மொத்தத்தில். வீட்டில் போனா சண்டை, வீட்டில் போனா கெட்ட வார்த்தை, வீட்டில் போனா கீழ்ப்படியாம, வீட்டில் போனா எரிச்சல், வீட்டில் போனா சத்தம், இரைச்சல், கூக்குரல். ஆனா தேவ சமூகத்தில் வந்தா அப்படியே பரலோகமே இறங்கி வந்துடும். ஹல்லேலூயா, பரலோகமே இறங்கி வந்து பாஸ்டர் நினைப்பார், இந்த மாதிரி ஒரு விசுவாசி நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, நான்லாம் இப்ப விசுவாசி வீட்டுக்கு போறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருவேன் வர்றேன் அப்படின்றவேன். ஏன்னா இல்லைன்னா அப்புறம் வீட்டுக்கு போனா சீரியல் ஓடுது, சினிமா ஓடுது, ரிமோட்டை தேடி அவங்க அமுக்குல ரிமோட் உடையுது, நெளியிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லாம கொள்ளாம போயிட்டோமா, கதவை தந்துட்டு பிரைஸ் அலாட் அப்படின்ட்டு போயிட்டோமா, பிரைஸ் அலாட் சொல்லவே முடியல, ரிமோட் எங்கடா? ஹல்லேலூயா. பாஸ்ட் வந்திருக்காரு, ஆஃப் பண்ணு. அது அன்னைக்கு தான் அந்த ரெட் கலர் பட்டன் ஒர்க் ஆகாது, வேலையை காட்டும். இது வேற சனியா ஒர்க் ஆக மாட்டேன், நேர சுவிட்சை போய் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குழப்பம் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டான்னு தான் நான் இப்பெல்லாம் எங்கேயாவது போனேன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நான் வர்றேன் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு. வீடு பரலோகமா இருக்கும், அது அங்கங்க இருக்கும், நீட்டா இருக்கும். ஹல்லேலூயா, நீட்டா இருக்கும். அது வரைக்கும் குப்பைக்காடா இருந்திருக்கும். புருஷனே சத்தம் போட்டிருப்பார், எம்மா கொஞ்சம் வீட்டை நீட் பண்ணக்கூடாதா? ஏன் நான் என்ன சும்மாவா இருக்கேன், நீங்க நீட் பண்ணக்கூடாதா? ஆமா, இந்த பெஸ்ட் ஐடியா சொல்லித்தரேன். ஒரு நேரம் பாஸ்டரை கூப்பிடுங்க, கிளீனா இருக்கும் வீடு. ஹல்லேலூயா, அம்மா அப்படிலாம் பண்ணி பல அது நாங்களும் நினைச்சுப்போம், இது போல ஒரு விசுவாசி நம்ம சபையில கிடையவே கிடையாது. அற்புதமான விசுவாசி. ஹல்லேலூயா. இது எல்லாம் மகிமை. யார் வந்தாலும் வரலனாலும் பரலோகம் உங்க வீட்டுக்குள்ள எப்பவும் இருக்கணும். கையை வைத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. கையை வைத்தி, ஆண்டவரே மகிமையை மட்டும் என்கிட்ட விட்டு எடுத்துறாதீங்க, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை மட்டும் எடுத்துறாதீங்க. உங்க மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படுவதாக, உங்க மகிமை என் குடும்பத்தில், கையை வைத்து கேளுங்க, உங்களுடைய மகிமை என் குடும்பத்தில் வெளிப்படுவதாக. உங்க பக்கத்தில் உங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னா தலையில கை வச்சு சொல்லுங்க, உங்க மகிமை என் பிள்ளை மேல இருப்பதாக, என் பிள்ளை மேல இருப்பதாக சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அது உங்க பிள்ளைங்க, ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்காம வேற எவன் ஆசீர்வதிப்போம்? நல்ல ஆசீர்வதி. என் பிள்ளை மேல எப்போ மகிமை இருக்கணும், என் வாழ்க்கையில எப்போ மகிமை இருக்கணும்ப்பா. மகிமை இல்லாத ஒரு செகண்ட் கூட எனக்கு வாழ்க்கையில வேண்டாம். மாமிசம் வெளிப்படுகிற ஒரு நிமிஷம் கூட என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. மாம்சம் வெளிப்படக்கூடாது, மகிமை வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமாக. 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். யாராவது மைக்ல வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 13:3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஏன் சபையில மகிமை இல்லை? ஏன் விசுவாசியினுடைய வாழ்க்கையில மகிமை இல்லை? ஏனென்றால் நாம் தேவனுடைய மகிமையை தேடாமல் போனோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில், கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டியை நாம் தேடாமல் போனோம். தேவனுடைய பெட்டி என்பது என்ன? தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை இருக்கா. தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் இருப்பார். தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி உண்டு. தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தடைகள் விலகும். தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஏனென்றால் தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே மகிமை இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மகிமை இருந்தால் ஆசீர்வாதம் உண்டு, மகிமை இருந்தால் ரட்சிப்பு உண்டு, மகிமை இருந்தால் யோர்தான் 2ஆ பிளக்கும், மகிமை இருந்தால் தடைகள் விலகும், மகிமை இருந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது 4ஆம் புஸ்தகத்தில், அந்த பெட்டியை நாம் தேடாமல் போனோம். இன்னைக்கு இந்த புதிய வருஷத்துல இந்த ஆரம்ப நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தேட வேண்டிய ஒரு காரியம் அது தேவனுடைய மகிமை. தேட
வேண்டிய காரியம், அத்தியாவசியமானது. நீ பணத்தை தேடுகிறாய், பொருளை தேடுகிறாய், பொன்னை தேடுகிறாய், எதிர்கால ஆசீர்வாதத்தை தேடுகிறாய், நல்லதுதான், கர்த்தர் அதை தருவார். ஆனா அதுக்கு மேல முதலாவது நீங்க தேட வேண்டியது தேவனுடைய மகிமையை தேடணும். தேவனுடைய மகிமையை தேடணும். நீங்க அதை தேடாமல் போனோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 4:21 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 4:21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றான். நிறைய பேருடைய வாழ்க்கையின் பெயர் என்ன தெரியுமா? இக்கபோத். தேவனுடைய பிள்ளையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பெயர் வரக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கு இக்கபோத்ங்கிற பெயர் வரக்கூடாது. நம்முடைய தேசத்துக்கு இக்கபோத் என்கிற பெயர் வரக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய பெயர் இக்கபோத். ஏனென்றால் தேவனுடைய மகிமை இவர்களை விட்டு விலகி போயிற்று. தேவனுடைய மகிமை இவருடைய வாழ்க்கையில் இல்லை. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இக்கபோத்ங்கிற பெயர் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. இக்கபோத்தின் அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். இக்கபோத்தின் அனுபவம் எங்கள் ஒருவருக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்க என்ன செஞ்சாலும் அது மகிமையினால் நிரம்பி செய்ய, மகிமையோடு செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. மகிமை விலகி போன அனுபவம், இக்கபோத்தின் அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. எங்களை காத்துக் கொள்வீராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை எப்போது போனது? எப்போது மகிமை போனது? எப்போது அந்த மகிமை கவனிக்கப்படவில்லையோ அப்போது போனது. எப்போது கர்த்தருடைய பெட்டி மறக்கப்பட்டதோ அப்பொழுது மகிமை போனது. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள மகிமையை பத்தின அக்கறை இல்ல, மகிமையை பத்தின வாஞ்சை இல்ல. அவங்களுக்கு தேவை 2 பாட்டு, ஒரு worship, ஒரு சின்ன பிரசங்கம், இறுதி ஜெபம், காணிக்க. அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது, அவங்களை திருப்திப்படுத்தி விடுகிறது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஆராதனையில? உன் தனி ஜபத்துல என்ன நடந்துச்சு? இன்னைக்கு பைபிள் வாசிக்கல, அந்த வேத தியானத்துல என்ன நடந்துச்சு? அதெல்லாம் தெரியாது பாஸ்டர். எல்லாம் நான் பண்ணேன். ஜெபிச்சீங்களா? ஜெபிச்சேன். பைபிள் வாசிக்கலா? வாசிச்சேன். என்ன வாசிங்க? தெரியாது. ஜெபிச்சீங்களா? என்ன ஜெபிச்சீங்க? தெரியாது. ஆராதனைக்கு போனீங்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட இடைப்பட்டாரா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கர்த்தர் என்ன சொன்னார்? தெரியாது. இன்னைக்கு ஆராதனை நீங்க எடுத்த தீர்மானம் என்ன? தெரியாது. அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு போனீங்க? தெரியாது. மகிமையை பத்தின அக்கறை இல்ல. தேவனுடைய மகிமையில வாஞ்சை இல்ல. ஏன் மகிமை விலகி போயிற்று? தேவனுடைய பெட்டியை கவனியாமல் போனோம், மறந்து போனோம். தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அந்த மகிமையை நீ மறந்து போயிருந்தனா எனக்கு திரும்ப கத்தட்ட கேளு, எனக்கு மகிமை வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் பல ஆண்டுகளாக, சில மாதங்களாக தேவ சமூகத்தில் ஒரு மனமாய் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றேன். உன்னால ஒழுங்கா ஜெபிக்க முடியல. வேதத்தை கையில எடுத்தா தூக்கம், ஜெபிச்சா தூக்கம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போக விருப்பம் இல்லை. அப்படியே தேவ சமூகத்துக்கு போனாலும் 5 நிமிஷத்துக்கு மேல உன்னால தேவ சமூகத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு நிலைப்பட முடியல. ஏனென்றால் மாம்ச பிரகாரமான ஜெபம், மாம்ச பிரகாரமான வேத தியானம், மாம்ச பிரகாரமான பக்தி, இது ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகிமையோடு கூட நீ தேவ பிரசன்னத்துக்குள்ள வருவீங்கன்னா, மோசே 40 நாள் சீனாய் மலையில தேவனோடு கூட சஞ்சரித்து, கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். கீழே 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க, 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதை பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம அவன் தேவ சமூகத்தில் சீனாய் மலையில 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனோடு கூட அமர்ந்திருந்தான் பாருங்க.
எனக்கு 5 நிமிஷம் இருக்க முடியலையே. ஏன் இருக்க முடியல? ஏனென்றால் உன் மாம்சத்தை நீ முன்னிலைப்படுத்துகிறாய். எனக்கு மாம்சத்தை தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவரே மகிமையை தாரும் என்று கேளுங்க. அந்த மகிமை இன்னும் அற்புதமான ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள உங்களை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்பொழுது மகிமை காணாமல் போனது? 1 சாமுவேல் 8வது அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த 1 நாளாகமம் 13:3 வாசிங்க. 1 நாளாகமம் 13:3 என்ன சொல்லுது? வாசிங்க. நமது தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் எப்பதுல இருந்து நம்ம அதை தேடல, எப்பதுல இருந்து அது மறக்கப்பட்டு போனது, எப்பதுல இருந்து அந்த மகிமையை நம்ம இழந்திருக்கிறோம், எப்பதுல இருந்து அந்த மகிமையை குறித்த கன்சர்னிங் நமக்கு இல்லாமல் போனது? வேதம் சொல்லுகிறது சவுலின் நாட்களில் இருந்து. எல்லாம் சொல்லுங்க, என்ன நாட்களில் இருந்து? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சவுலின் நாட்களில் இருந்து நம்ம மகிமையை மறந்துட்டோம். அது என்ன சவுலின் நாட்கள்? சவுலின் நாட்கள்னா என்ன? இப்ப வாசிங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 8:4. சவுலின் நாட்கள் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்து சாமுவேலினிடத்தில் வந்து ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானி, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது, உங்க பிள்ளைங்க எல்லாம் சரியில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் லிசன். மற்ற ஜனங்கள் என்ன செய்கிறார்களோ, மற்ற ஜனங்கள் எப்படி கும்பிடுறார்களோ, மற்ற ஜனங்கள் எப்படி ஆராதிக்கிறார்களோ, மற்ற ஜனங்களுடைய வணக்கங்கள் எப்படி இருக்கிறதோ, மற்ற ஜனங்கள் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறார்களோ, மற்ற ஜனங்களுடைய ஆளுகை யார் கையில் இருக்கிறதோ, சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். சவுலின் நாட்கள் என்பது எதை குறிக்கிறது? சவுலின் நாட்கள் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய ஆளுகை இருந்து வந்த அந்த ஜனங்கள், எங்களுக்கு இனி கர்த்தருடைய ஆளுகை வேண்டாம், உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டானே, அப்பொழுது மகிமை அவர்களை விட்டு விலகி போயிற்று. திருச்சபை எப்பொழுது உலகத்தோடு ஒத்து போகிறதோ அப்ப மகிமை நீ இழக்கிறன்னு நான் சொல்றேன். மற்றவர்களை போல, சகல ஜாதிகளை போல, உலகத்தில் இருக்கிறவர்களை போல. 6வது வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க, வேகமா, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்பொழுது கர்த்தர் 7 அழகான வார்த்தைங்க. அழகான வார்த்தைங்கிறத விட வேதனையான ஒரு வார்த்தை. கர்த்தர் இன்னைக்கு சபையை பார்த்து இந்த வேதனை ரொம்ப அதிகமா இருக்குது. சாமுவேலை நோக்கி, ஜனங்களை உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் அவன் சொல்றத கேளுப்பா. அவன் கேட்கிறானா மற்றவர்களை போல ராஜா வேணும்னு கேட்கிறானா? செய்யி. நீ ஏன்பா அழுற? ஊழியக்காரன ஏன் அழுற? ஊழியக்காரன ஏன் துக்கப்படுற? ஏன் ஓ மனசு வேதனைப்படுது? ஊழியக்காரனே அவன் என்னத்த கேட்கிறானா குடு. ஏன் தெரியுமா? அவர்கள் உன்ன தள்ளல சாமுவேல், அவர்கள் என்னை தள்ளினார்கள். மகிமை எங்கே மறக்கப்பட்டது? மகிமை எங்கே தொலைந்தது? சபையே எங்க இருந்து இந்த ட்ரைனஸ் வந்துச்சு? இந்த வறட்சி எப்ப வந்துச்சு உனக்கு? எப்பதுல இருந்து இந்த ஜெப குறைவு வந்தது? எப்போதுல இருந்து இந்த வேதத்தை நீ மறந்து போனாய்? இந்த பைபிளை கையில் எடுக்க முடியலையே உன்னால? சர்ச்சைக்கு கொண்டு வர்றதுக்கே நிறைய பேருக்கு கையில பைபிள் இல்ல. எப்பதுல இருந்து இது மறக்கப்பட்டது? ஜெபித்து எத்தனை நாள் ஆனது?
தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் எத்தனை வருஷம் ஆனது? பிரசன்னத்துல நிரம்பி தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து இருதயம் பூரித்து சந்தோஷமாய் பாடி துதித்து கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணி எத்தனை நாட்கள் ஆனது? எங்கே மறக்கப்பட்டது இந்த மகிமை? எங்க மறக்கப்பட்டுச்சு தெரியுமா? எப்ப கர்த்தர் என்ன ஆளக்கூடாது, இந்த உலகத்துல மத்தவங்க எப்படி வாழ்றாங்களோ அதை போல நானும் வாழணும்னு என்னைக்கு சபை நினைச்சிச்சோ அன்னைக்கு சபைக்குள்ள மகிமை இல்ல, உலகம் வந்தது. புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ராஜா யாரு? கேட்கல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா யாரு? யெகோவா தேவன். தேவாதி தேவன் தான் அவர்களுக்கு ராஜா. அந்த ராஜாவினுடைய வார்த்தையை சொல்றவன் ஊழியக்காரன். ஊழியக்காரனுடைய வார்த்தை சாமுவேல் சொல்லுகிறான், இப்படி நட, இப்படி நட, இதை செய், இதை செய்யாதே, உட்காரு, எழும்பு, நட, ஓடு, போ, யுத்தம் பண்ணு, பண்ணாத, உன்னை பரிசுத்தம் பண்ணு. அந்த சாமுவேலுடைய வார்த்தையை கேட்டு 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 அந்த ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசை, என்னடா இது இந்த கிழவன் சொல்றதையே கேட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கு, எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டாம், எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டாம். என்னைக்கு இந்த ஊழியக்காரனுடைய சத்தம் உனக்கு வெறுப்பா இருக்கோ அன்னைக்கு மகிமை உன் வாழ்க்கையிலிருந்து போயிடுச்சு நினைச்சுக்கோ. உன்னை ஆளுவது, you are not under in Indian government. நீ இந்திய கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல தேசத்தை கத்த தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா உன் ராஜா தேவ சமூகம். ராஜாவினுடைய வார்த்தை இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ வாழ வேண்டியது தேவ பிரசன்னத்துல. இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது. இந்த உலகத்தினுடைய சட்டத்துக்கும் உன் சட்டம் வித்தியாசம். இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகளுக்கும் உன் கோட்பாடு வித்தியாசம். உன்னுடைய வாழ்க்கை முறை வித்தியாசம். உன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வித்தியாசம். உன் பேச்சு வித்தியாசம். உங்க பார்வை வித்தியாசம். உங்க பழக்க வழக்கம் வித்தியாசம். உங்க செயல்பாடு வித்தியாசம். மற்றவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்க தேவ ஜனம் வித்தியாசமானதுதான். ஆனா என்னைக்கு நீ மற்றவர்களை போல நானும் சினிமா பார்க்கணும், நானும் தண்ணி அடிக்கணும், நானும் சிகரெட் பிடிக்கணும், நானும் கெட்ட வார்த்தை பேசணும், நானும் உடுத்தணும், நானும் சாப்பிடணும், நானும் இப்படிதான் இருக்கணும், நானும் இப்படிதான் என்ன வாழ வைக்கணும், இந்த மற்றவர்களை போல நானும் இருப்பேன் என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு நான் இப்ப சொல்றேன், மகிமை மறக்கப்பட்டு போனது. மகிமை மறக்கப்பட்டு போனது. சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம். யார் சவுல்? யார் சவுல்? மற்றவர்களுக்கு ராஜா இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ராஜா வந்தான், அவன் பேர் தான் சவுல். அப்ப இதுவரைக்கும் ராஜா கிடையாதா? கிடையாது. அப்ப யார் ராஜா? தேவன் தான் ராஜா. அப்பா அழகான சூப்பர்ல, எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல. ஆனா இவன் கேட்கறான், அவரெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே சொல்றார், அவங்க ஒன்ன தள்ளலடா சாமுவேல், அவங்க என்ன தள்ளிட்டாங்க, அவங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்கப்பா. இந்த சபை அப்படிப்பட்ட சபையா இருக்காதுன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி வேற யாரும் எங்களுக்கு ராஜா வேண்டாம். எங்களுக்கு யாரும் ராஜா வேணாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க தான் ராஜாப்பா. எங்க ராஜா தான் எங்களை ஆளணும். எங்க ராஜாவுடைய வார்த்தை இந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க, அதை தான் நாங்க கேட்போம் ஆண்டவரே. அவங்க காட்டுற வழியில நடப்போம் ஆண்டவரே. அது எங்களுக்கு கசப்பா இருந்தாலும் அதை நாங்க சாப்பிடுவோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தினாலும் நீதிமான் என்னை குட்டுவது எனக்கு நல்லதுன்னு தாவீது சொன்னானே, அந்த அனுபவத்தை நாங்களும் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் வாழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன கார்டு பிடிச்சிங்க? எஃப் பிடிங்க. பிரைஸ் தி லார்ட். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ,
கரையில்லா தேவனின். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா எல்லாரும் கை தட்டி. ஓ மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானி பாசம் பெரிதே. சொல்லுங்க. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனி வாக்கு. குறுகிட மாட்டோம். கேட்கல? ஓ ஆனந்த துதி ஒளி கேட்கு, ஆடல் பாடல் சத்தம் உண்டோனிக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கு. எல்லாம் சொல்லுங்கய்யா. ஓ ஆகாயவின் மீனாய் பெருகும் ஆண்டவர் வாக்கு படிக்கும். ஆகாயவின் மீனாய் ஆண்டவர் வாக்கு. இன்னொரு தடவை. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானி வாக்கு பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோம். இன்னொரு தடவை. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானி பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனி வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனி. சொல்லுங்க. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கு, ஆடல் பாடல் சத்தம் உண்டோனிக்கு. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு படிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு படிக்கும். ஆகாயவின் மீனாய் ஆண்டவர் வாக்கு படிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. கைய தலைக்கு மேல தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் நல்ல கை தட்டுங்க. எஸ் 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 லார்ட். பெரிதான மகிமை இந்த சபையில, பெரிதான மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்க பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருப்பதாக. பெரிதான மகிமை, இதுவரை கண்டிராத மகிமை. ஓ ரபா ஷகதியாந்தரே. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்பாவை ராஜாவா ஏத்துக்கணும். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க. நம்ம ராஜா பரலோகத்தில் இருக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு? ஹல்லேலூயா. நம்ம பிரதமர் எங்க இருக்கிறாரு? குட். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம பிரசிடென்ட் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க. ஆமென். நம்ம கவர்னர் எங்க இருக்கிறாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நம்மளை நடத்துறாரு, அவர் தான் நம்மளை வழிகாட்டுறாரு. ஹல்லேலூயா. எரிகோ மதில் மேல ஒரு உபச்சார ஸ்திரீ இருக்கிறாங்க. அவ பண்ணது விபச்சாரம் தான், தப்பு தாங்க. ஆனா அவளுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. வேவு பார்க்க வந்தவங்ககிட்ட சொல்றா, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். உங்கள் தேவன் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா நீங்க இந்த எரிகோவை என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த அறிவு கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இல்லை. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறான். எங்களுக்கு இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் ராஜா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ராஜா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணுறாங்க. வழி இல்லை, யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ அந்த காலத்துக்குள்ளே வந்தாச்சு. ஃபோன் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை வைத்துங்க. யாரோ ஒருத்தங்க உயர்த்திட்டு டக்குன்னு கீழே போட்டாங்க.
அல்லேலூயா. கவனிக்காம கை வைத்திட்டாங்களான்னு தெரியல. ஃபோன் யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கு. இப்ப எல்லா செய்தியும் ஃபோன்ல தான் வருது. ஆனாலும் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் எப்படியும் வாழுவாங்க. ஆனா மற்ற ஜாதிகளை போல எனக்கும் வேண்டும்னு நீ சொன்னா, அவங்க வாழ்ற மாதிரி நான் வாழணும், அவங்க ஓட்டுற மாதிரி நான் பைக் ஓட்டணும், அவங்க ட்ரெஸ் உடுத்துற மாதிரி நான் உடுத்தணும், அவங்க பேசுற மாதிரி நான் பேசணும், அவங்க ஜோக் அடிக்கிற மாதிரி நான் ஜோக் அடிக்கணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மகிமை போயிடும். அதுதான் சவுலின் நாட்கள். சவுலின் நாட்களிலே அதை தேடாமல் போனோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அவரை போல நம்ம மாறணும்னு எதிர்பார்க்கிறார். கையை உயர்த்தி யாரை போல சொல்லுங்க. யாரை போல? நம்ம ராஜாவை போல. ஆனா ஜனங்களோ மற்ற ஜாதிகளை போல மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கர்த்தர் அவரை போல மாறணும். எல்லாம் கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, உம்மை போல என்ன மாற்றுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. உம்மை போல என்ன மாற்றுங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. நமஷகதனா அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவா ஷபரகபலரவா அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவா நீரை வேறு மண்ணின் சாயலை களைந்து மண்ணின் சாயலை நாம் களைந்தே விண்ணவ சாயல் அடைவே. கைய உயர்த்தி சாயல் மண்ணின் சாயலை மண்ணின் சாயலை நாம் களைந்தே விண்ணவ சாயல் அடைவே. விண்ணவ சாயல் அடைவே. கைய உயர்த்துங்க. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக எல்லாரும் சொல்லுங்க. தேவனோடிருப்பே நானும் இன்னொரு தடவை ரெண்டு கைகளையும் உயர்த்தி அந்த சாயல் எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. தேவ சாயல். நல்ல கைய உயர்த்தி மேல பார்த்து, அப்பா எனக்கு உங்களை போல என்ன மாத்துங்கப்பா, உங்களை போல என்ன மாத்துங்கப்பா, உங்களை போல என்ன மாத்துங்கப்பா. இன்னொரு தடவை தேவ சாயல் மாறி தேவனோ நானும் தேவனோ. இன்னொரு தடவை தேவ சாயல். அப்பா நீங்க விரும்பாத காரியம் நிறைய என் வாழ்க்கையில இருக்குப்பா, என்ன மாத்துங்கப்பா. தேவ சாயல் மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனோடிரு. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 8:7 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 8:7. எனக்கு நேரம் இல்லாதனால வேகமா நான் போறேன். 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் அவர்களை ஆளாதபடிக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் அவர்களை ஆளாதபடிக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. நான் அவர்களை ஆளாதபடிக்கு. நம்மளை யார் ஆளணும் சொல்லுங்க. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அந்த உரிமை. நான் அவங்களை ஆளாதபடிக்கு அந்த சபை என்ன தள்ளிருச்சுப்பா.
அந்த பிந்தின ஆலயம் என்ன தள்ளிருச்சுப்பா. கர்த்தர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் ஒரு பெரிய மகிமை அந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி கட்டளையிட போறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, மகிமையை மட்டும் தந்துருங்க ஆண்டவரே. மகிமையை இழந்த திருச்சபையா நான் இருக்கக்கூடாதுப்பா. உங்க ஆளுக எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே. என் மாம்ச எண்ணங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போவதாக. என் விருப்பங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போட்டும்பா. என் ஆசை எல்லாம் வேண்டாம்ப்பா. என் ராஜா என்ன விரும்புறாரோ அது மட்டும் நடக்கட்டும்பா. ஏன் தெரியுமா அவங்க ராஜாவை தள்ளினாங்க? ஏன் தெரியுமா அவங்க ராஜாவை தள்ளினாங்க? உலகத்தில் இருக்கிற ராஜா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு மனுஷனுக்கு விருப்பமானதை செய்வான். ஆனா பரலோக ராஜா, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அவர் சொன்னதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அவர் கோடு போட்டார்னா நீ என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. அவர் சொன்னார்னா, ஒரு தடவை சொல்லிட்டார்னா சொன்னதுதான். அவர் வார்த்தையிலிருந்து அவர் என்ன செய்ய மாட்டாரு? மாறவே மாட்டார். ஆனா உலக ராஜா அப்படி கிடையாது. உங்களுக்கு விருப்பமானது தான் செய்வாப்புல. மிக்சி தருவாப்புல, லேப்டாப் தருவாப்புல, பிங்க் கலர்ல பஸ் தருவாப்புல, பொங்கலுக்கு 3000 ரூபாய் தருவாப்புல. சூப்பரா இருக்குல்ல? வாவ். நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ எல்லாம் தருவாப்புல. அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யணும். தருவாரோ தரமாட்டாரோ சொல்றத செய்யணும். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கிறாரு, மற்ற ஜாதிகளுக்குள்ள இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜாவா தாங்க. ஆண்டவர் அழுதுகிட்டே சொல்லியிருப்பார்ல, உதது துடிக்க சொல்லியிருப்பாரு. இத்தனை நாள் நான் ஆண்ட என் மக்கள் சொல்றாங்க, நான் வேண்டாம், எனக்கு வேற ஒரு ராஜாவை வேணும்னு. அவங்க ஏன் ஆளுகையை தள்ளிட்டாங்க? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. ஒரு 3 காரியத்தை சொல்றாங்க. நம்பர் 1, ஜனங்கள் கர்த்தருடைய ஆளுகையை விரும்பவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் கர்த்தருடைய ஆளுகையை விரும்பல. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஊழியக்காரனுடைய ஆளுகை தான் இருக்கணும். புரியுதுங்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? ஹல்லேலூயா வரமாட்டேங்குது. பாத்தீங்களா? ஹல்லேலூயா வரமாட்டேங்குது. வீட்டுக்குள்ள ஊழியக்காரனுடைய ஆளுகை தான் இருக்கணும். உங்க சித்தம் இருக்கக்கூடாது. ஒரு சபை இருக்கணும், ஒரு மெய்ப்பன் இருக்கணும். 1000 சபைக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூனியன் இங்க வா, 2வது சண்டே அங்க போ, 3வது சண்டே இங்க போ, 4வது சண்டே வீட்டில் போ, 5வது சண்டே ஹாஸ்பிட்டல் போ. இல்லை இல்லை, நீங்க நல்லா இருங்க. ஹல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு ஒரு சபை. கிறிஸ்மஸ்க்கு இங்க போ, புது வருஷத்துக்கு அங்க போ. ஏங்க பாஸ்டர் ஒன்றும் சொல்ல முடியலங்க. சொன்னா நம்ம ஆள் அடுத்த தெருவில் இருக்கிற சபைக்கு போயிடுறாப்புல. இதுக்கு பயந்து இப்ப நாங்களே என்ன பண்ண மாற வேண்டியது இருக்கு. நீ நன்றாய் இருப்பாய், கர்த்தர் உன் கண்ணை துடைப்பார், உன் மூக்கை துடைப்பார், உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவார். ஏன்னா போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? ஐயோ நம்ம விசுவாசி அடுத்த சபைக்கு போயிடக்கூடாது. இதுல வேற நம்ம விசுவாசி எப்படி தெரியுமா? இந்த மாதிரி கொஞ்சல்ஸ் கெஞ்சல்ஸ் அதிகமா எந்த ஊழியக்காரர் பண்றார் அங்க போ. இப்ப போட்டி போட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க ஊழியக்காரங்கெல்லாம். கர்த்தர் நீ என்ன பாவம் வேணாலும் செய், ஏற்கனவே உன்னை சிலுவையில கர்த்தர் உனக்காக மரிச்சிட்டார். தண்ணி அடி, விபச்சாரம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, இயேசு உனக்காக சிலுவையில ஏற்கனவே மரிச்சிட்டாரு. நீ நீதிமான். உன்னை பார்க்கறான், வாவ் சூப்பரா இருக்கே, சபையை காலி பண்ணு, அடுத்த இடத்துக்கு போ. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வாவ். ஒரு சபை, ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். ஊழியக்காரன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அது கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசின்ட்டு அந்த ஆளுகைக்குள்ள உங்க வீடு இருக்குன்னா அந்த வீடு தேவனால் ஆளப்பகிற வீடா இருக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறார் பாஸ்டர். அல்லேலூயா. அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் திட்ட தான் செய்வாங்க. அப்பப்போ வர்ற மாமா மச்சான் தான் கொஞ்சுவான்.
போகும்போது காசு தருவான், கேட்குற ஸ்வீட்லாம் வாங்கி தருவான். நம்ம சொல்லுவோம், டேய் வாங்கி கொடுக்காதடா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, ஒரு நாள் தானே சாப்பிடு. அம்மா அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பான், என்ன மாமா வாங்கி தரேன். இது அப்பப்போ வந்து போகிற கேஸுங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பாவும் அம்மாவும் எப்பவும் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. உன்னை வழி நடத்துகிற ஊழியக்காரன் மனசில் உன்னை நேசிப்பான், வாயில் உன்னை ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருப்பாங்க. கடினமான வார்த்தைகள் வரதான் செய்யும். ஒரு நாள் நியூ இயர் சர்வீஸு. என்ன சர்வீஸு? நியூ இயர் சர்வீஸு. எங்கள் அப்பா அந்த 11:45 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தவங்க, இந்த வருஷம் ஒரு ஆத்மாவாவது ஆதாயம் பண்ணுங்கிறவங்களாம் கை உயர்த்துங்கன்னாங்க. யாராவது உயர்த்துவாங்களா? யாரும் உயர்த்தலை. உங்களை மாதிரி யாருமே உயர்த்தலை. கரெக்டாக மணி 12 ஆகுது, புது வருஷம் பிறக்குது. நாங்கள்லாம் என்ன செய்வோம்? புதிய ஆண்டு பிறந்தது, இந்த ஆண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பா, கர்த்தர் நடத்துவா, கர்த்தர் கிருபை தருவா, மூச்சு பிடிக்க கத்துவோம். ஏன்னா அப்பதான் ஆசீர்வாதத்தை அள்ளி விடுவோம். எங்க அப்பா 12 மணி ஆச்சு, நான் மணியை பார்த்துட்டே இருக்கேன். என்னடா இது, அப்பா நம்ம கையில மைக்க தர மாட்டேங்கிறாரு. மணி 12 ஆயிடுச்சு, புது வருஷம் பிறந்துருச்சு. அவர் சொன்னாரு, நீங்கெல்லாம் பைத்தியக்காரர்கள். ஃபர்ஸ்ட் வருஷம் பிறந்த வார்த்தை அதுதான். ஏன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் என்ன உள்ளவனா? அப்ப ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலன்னா உனக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. நீலாம் முட்டாளு, நீலாம் பைத்தியம்னு வச்சு திட்டு எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க. புது வருஷமா முதல் வேலையா இதுவா? அப்ப ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, இதுதான் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம்னு போய் சொல்லுன்னாரு. என் தகப்பனை விட்டு கொடுக்க முடியுமா? என்ன இது, எங்க அப்பாவை போய் திட்ட முடியுமா? என்னப்பா நீ பேசுன புது வருஷத்துல? அப்படியா சொல்ல முடியும்? மூத்த விசுவாசி 50 வருஷத்துக்கு மேல ஊழியத்தில் இருந்து ஐயா பழுத்த பழமா இருக்கிறாரு. நான் போய் மைக்க பிடிச்சு சொன்னேன், இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஊழியக்காரர் திட்டாரு, அது ஒரு நாளும் உங்களுக்கு சாபம் இல்லை, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கையை தட்டி கத்தர துடிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை வாங்குங்க தைரியமா, அதை தைரியமா வாங்குங்க. அல்லேலூயா. இடத்த மாத்திராதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கோழி இருக்குதுன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு சத்தம் போடும். அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிற குஞ்சுகள்லாம் உடனே உள்ள வந்துடும், செட்டைக்குள்ள வந்துடும், அந்த ஆளுகைக்குள்ள வந்துடும். அந்த இடம் புழுங்கும், காத்து இருக்காது, வெளிச்சம் இருக்காது, இருட்டா இருக்கும். ஆனா அடங்கி இருக்கும் குஞ்சுகள். ஆனா ஒரே ஒரு குஞ்சு, இது என்ன இது, எங்க அம்மா பெரிய தொல்லை பண்ணுது, எப்ப பார்த்தாலும் அப்பப்ப கூப்பிட்டு உள்ள வச்சுக்குது, நான் வெளியே தான் நிப்பேன்னா, நீ பருந்தோட கால்களில் சிக்கி மேல பறந்துட்டு இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்கள் கர்த்தருடைய ஆளுகையை விரும்பவில்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய ஆளுகை யாரால இருக்கணும்? நம்பர் 2, இரண்டாவது, ஜனங்கள் எகிப்தின் செய்கையை விட்டு வெளியே வரவில்லை. இவங்க எகிப்தில் இருந்து பழகினவங்க, பார்வோனை பார்த்து வந்தவங்க, பார்வோனினுடைய ரூலிங் அத்தாரிட்டியை பார்த்தவங்க. என்ன ஒரு அதிகாரம், எப்படி ஒரு வேலை வாங்கினாங்க, எப்படி நம்மளை அடிமைப்படுத்தி அவங்க தேசத்தை கட்டுனாங்க, எகிப்தை கட்டுனாங்க. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் அந்த செய்கையை விட்டு வெளியே வரல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்க நேரம்லாம் எழுதுறவங்க யாராவது இருந்தா எழுதிக்கோங்க. 1 சாமுவேல் 8:8 வீட்டில் போய் வாசி பார்த்துக்கோங்க. அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். சாமுவேலே அவர்கள் எகிப்தின் செய்கையை விட்டு வெளியே வரல. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் போயிருங்க. இன்னைக்கு கர்த்தர் தெய்வமானால் கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு சரண்டர் பண்ணு. உங்க வீட்டுல நாள் நட்சத்திரம் நேரம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, மந்திரவாதம் பண்றது, வீட்டுக்குள்ள பிறந்த நாள் நேரத்தை எழுதி பீரோலுக்குள்ள வச்சிருக்கிறது, நான் எந்த நட்சத்திரம், நான் எப்ப பிறந்தேன்னு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது, கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் பார்க்கிறது, வீடை கட்டுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில பாஸ்டரை கூப்பிட்டு பேருக்கு ஒரு ஜெபம் பண்றது. உலக வழிபாட்டின் பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவனுக்குள்ள இருக்குது. வருஷான செத்து போன கல்றைக்கு போய் பாலை ஊத்துறது. உன் பிள்ளைக்கு முதல்ல நல்ல பாலை ஊத்து, வீட்டில் இருக்கிற கிழவனுக்கு நல்ல பாலை ஊத்து. அங்க பட்னி போட்டு மண்ணுல போய் பாலை ஊத்திட்டு இருக்கிற பிள்ளைக்கு
கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க. வருஷம் கல்லறையில போய் பாலை ஊத்த. இப்பமே நிறைய பேருக்கு கோவம் வரும். எனக்கு என்ன பிரச்சனை, நான் தான் நாளை கிளம்பிடுவேன். அல்லேலூயா. அங்க போய் யார பார்க்க போற? அங்க ஒருத்தனை இல்ல, அங்க கல்லறையில பேய் தான் இருக்கு, சத்துரு தான் இருக்கான். எந்த இடத்துல நீ வழிபடுகிறாயோ, எந்த இடத்துல போய் நீ பயபக்தி கொடுக்கிறாயோ, எந்த இடத்துல போய் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ, அங்கே அந்த முக்கியத்துவத்தை, வழிபாட்டை, ஆராதனையை பிசாசு ஏற்றுக்கொள்வான். செத்த கல்லறையில போய் நீ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறனா, அங்க அந்த ரெஸ்பெக்ட் ஏற்றுக்கொள்றதுக்கு அங்க ஒரு ஜடம் இல்ல, அங்க ஒரு நபர் இல்ல. அப்ப நீ கொடுக்கிற ரெஸ்பெக்ட் எங்க போகுது? வீணா போகுதுன்னு நினைக்கிறியா? இல்ல, அத ஒருத்தன் வந்து வெக்கமே இல்லாம ஒருத்தன் வாங்கிட்டு போவான், அது பிசாசு. நீ கூப்பிட்டு எல்லாம் பிசாச ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு கல்லை நிறுத்தி அதை கும்பிட்டாலே போதும், அதுக்கு பின்னாடி வந்துருவான், இது எனக்கு தான் அப்படின்ட்டு. அப்படிதான் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. தேவ பிள்ளையே, அஞ்ஞானிகளை போல நீ இருக்காத. சகல ஜனங்களை போல நாங்களும் செய்ய வேண்டும். சகல ஜனங்களை போல நாங்களும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில சாபத்தை சேர்த்துட்டு இருக்கிற பரலோக தேவன் உங்களை ஆளணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. இந்த வசனம் மட்டும்தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டில் செத்து போனவங்க போட்டோவை போடுறேன், சரி போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது எங்க தாத்தா அப்படின்னு சொல்றதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு லைட் எரியுது, மேலையும் கீழையும். ஏன் எரியுது? தாத்தா ராத்திரி பாத்ரூம் போறதுக்கா? அதுக்கு கீழே ஒரு லைட்டு. அந்த லைட்டு மெழுகுத்திரி மாதிரியே தாத்தாவை ஏமாத்துறது. அவர் நம்பிட்டே இருப்பார், என் பிள்ளை மெழுகுத்திரி பற்ற வச்சிருக்குன்னு. அது ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சிட்டு இருக்கு. அதுலயும் ஒரு ஃப்ராடுத்தனம். அந்த லைட் யாருக்காக? போட்டோ வச்சுக்கோங்க, ரிமைண்டருக்கு வச்சுக்கோங்க, ரிமைண்ட் பண்றதுக்கு. இதுதான் எங்க தாத்தா இப்படிதான் இருந்தாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லேலூயா. அதுல மெழுகுத்திரி வைக்கிறது, அதுல லைட் வைக்கிறது, மாலை போடுறது. சகல ஜனங்களை போல நாங்களும் இருப்போம். சகல ஜனங்களை போல நாங்களும் இருக்க வேண்டும். அங்க பிரச்சனை வந்துருச்சு. கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஒன்ன தள்ளல, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. கர்த்தருடைய ஆளுகை போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வீட்டில் வேற சிலுவை வைக்கிறது, மரியாதை கொண்டு வைக்கிறது, மார்த்தாளை கொண்டு வைக்க. மார்த்தாளை யாரும் வைக்க மாட்டாங்க, மரியாதை வைக்கிறது. முடியப்பர், அருளப்பர், இயேசுநாதரை கொண்டு நிறுத்துறது, இயேசுநாதர் பக்கத்தில் அவங்க அம்மாவை நிறுத்துறது, எல்லாம் விக்கிரகம். மற்றவர்களை போல நாங்களும் செய்ய வேண்டும். உங்க வீட்டில் வசனத்தை தொங்க போடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வசனங்கள் இருக்கட்டும். இந்த ஒன்னே ஒன்று தாங்க நமக்கு எல்லாமே. இதை தவிர வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு எழுதும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. அதை கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஆரம்பத்தில் இருந்த அனுபவம், ஆரம்பத்தில் இருந்த ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த துதி, ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, bring the fire again. திரும்ப எங்களுக்கு அந்த அக்கினியை தாங்கப்பா. திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த நாளில திரும்ப அந்த மகிமை எங்க வாழ்க்கையில வராதா? நீங்க கேளுங்க, கர்த்தர் திரும்ப அந்த மகிமையை தருவார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்திலேயே நான் வாசமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அந்த மகிமையையே நான் வாஞ்சிக்கிறேன்னு. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கர்த்தர் திரும்ப அந்த அனுபவத்தில் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? அது மட்டும் தான் மறந்துருச்சு பாஸ்டர். 2 தான். சொல்லுங்க. ஜனங்கள் கர்த்தருடைய ஆளுகையை, 2வது ஜனங்கள் எகிப்தின் செய்கைகளை விட்டு வெளியே வரவில்லை, 3வது சவுல் வந்ததினால் மகிமையை மறந்து விட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, என்ன வந்ததினால்? சத்தமா சொல்லுங்க. சவுல் வந்ததினால். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சவுல் வந்ததுனால மகிமையை மறந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, குழந்தை தாங்க ஆண்டவரேன்னு. கர்த்தர் 5 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு குழந்தை கொடுப்பாரு. குழந்தை வந்த பிறகு பாஸ்டர் கேட்பாங்க, என்னம்மா ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்க்க முடியல, அதிகாலை ஜெபத்தில் பார்க்க முடியல,
உபவாச ஜெபத்துல பார்க்க முடியல, ஞாயிற்றுக்கிழமை அடிக்கடி வரல. பாஸ்டர், சவுல் வந்ததினால் நாங்க மகிமையை மறந்துட்டோம். கேட்டோம் சவுல் வேணும்னு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் வேணும்னு அழுதோம். வந்துச்சு, வந்த உடனே மகிமையை மறந்துட்டோம். சவுல் வந்ததினால் மகிமை. வேலை வேணும் வேலை வேணும்னு அழுவாங்க. இதே இடத்துல தான் கண்ணீர் வடிப்பாங்க. எனக்கு ஒரு வேலை தாங்க ஆண்டவரே, இன்டர்வியூல நான் பாஸ் ஆகணும் ஆண்டவரே. கத்தர் அடுத்து உடனே அமெரிக்காவில் ஆர்டர் அடிச்சு கொடுத்துருவார். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம சபை நல்லா இருக்கே, எப்போ 5 வருஷம் கழிச்சு வந்து மகிமை போச்சு. ஏன் பிரதர் மகிமைக்குள்ள இல்லை? பிஸியாக இருக்கேன் பாஸ்டர், வேலை டைட்டு, எப்போ பார்த்தாலும் வேலை புழிஞ்சு எடுக்கிறான். யார் கேட்டது? நீங்கள் தான் கேட்டீங்க. வேலையை தந்தது யாரு? கர்த்தர் தந்தார். அதன் நடுவில் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணுமா இல்லையா? ஊழியங்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? ஜெபங்கள்ல பங்கு பெற்றிருக்கணுமா இல்லையா? இப்போ சவுல் வந்ததும் மகிமையை மறந்து போனார்கள். நீங்க நிறைய காரியம், கல்யாணம் முடியணும் கல்யாணம் முடியணும் அழுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சர்ச்சு முன்னாலோடையே பைக்கில் போவாங்க 2 பேரும். உள்ள ஜெபம் நடந்துடும். நாங்கள் இப்படியே பார்ப்போம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, 2 ஜோடியா போதே, அல்லேலூயா சோத்திரம். இவ்வளோ நேரம் அழுது அழுது ஜெபம் பண்ணோமே, கல்யாணம் முடியணும்னு அந்த கேஸும் உள்ளதானே உட்கார்ந்து இருந்துச்சு. சவுல் வந்ததினால் மகிமையை மறந்து போனார்கள். சில ஆசீர்வாதங்களை நீங்க கேட்குறீங்க, அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். தந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் கர்த்தரை மறந்து போனோம். இன்னைக்கு இந்த அனுபவங்கள் மாறுவதாக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கேட்ட காரியம் கிடைச்ச பிறகு கர்த்தருடைய பெட்டி எங்க? யாருக்கு தெரியும்? அந்த கர்த்தருடைய பெட்டி தானே இவ்வளவு நாள் உன்னை நடத்திச்சு. இப்பதான் எங்களுக்கு சவுல் வந்துட்டாரு. இப்பதான் எங்களுக்கு சவுல் வந்துட்டாரு. தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வருவோமாக. அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். 1 நாளாகமம் 13:3. நமது தேவனுடைய பெட்டியை, நமது, எல்லாம் சொல்லுங்க, நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. எத்தனை பேர் விரும்புறீங்க திரும்ப மகிமை வரணும்னு விரும்புறவங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப மகிமை வரணும்னு விரும்புறவங்க கை வைத்தி காமிங்க பார்க்கலாம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்ம இடத்திற்கு கொண்டு வருவோமாக. இனி எந்த ராஜாவும் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, எதுவும் எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லப்பா. இனி உங்க பிரசன்னம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியத்துவம்.